नमस्ते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு காலையில ஜப குழுல எல்லா பக்தர்களையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஹரிநாமம் நம்ம தினமும் ஜபம் பண்றோம். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிக்ஷாஷ்டகத்துல 3வது ஸ்லோகத்துல ஜபம் எந்த மனநிலையில பண்ணணும் அப்படின்னு விளக்கியிருக்கிறார். திருநாதபி சுனீச்சேன, ஒரு புல்கொடியை விட எளிமையாகவும், தரோர் அபி சகிஷ்ணுன, ஒரு மரத்தை விட பொறுமைசாலியாகவும், அமானீன வானதேன, எல்லாருக்குமே மரியாதை செலுத்த வேண்டும், ஆனால் எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது. கீர்த்தனீய சதாஹரி, அந்த மனநிலையில ஜபம் செஞ்சோம்னா பகவானை ரொம்ப எளிமையாக அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றார். ஒரு புல்லை விட எளிமையா இருக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். மரத்தை விட பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். பொறுமை அப்படிங்கிறது கலிகாலத்துல மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும், ஆனா நம்ம எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. 6 பேர்ல 3 பேர் உறவினர்கள். மொத்தம் 6 பேர். அந்த 6 பேர்ல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, இவங்க 3 பேர் உறவினர்கள். மூத்த அண்ணன் பேரு சனாதன், அவருடைய தம்பி பேரு ரூபா. அவருக்கு இனி ஒரு தம்பி இருக்கிறார், அவர் பேர் அனுபமா, அவருடைய பிள்ளை தான் ஜீவ கோஸ்வாமி. அண்ணன் தம்பி 2 பேரு ரூப சனாதன், அவங்களுடைய இனியொரு தம்பியுடைய பிள்ளை ஜீவ கோஸ்வாமி. 3 பேருமே பரமமான வைணவர்கள். ஒரே குடும்பத்துல 3 வைணவர்கள். இவங்க 3 பேருமே சைத்தன்ய மகாபிரபுவை சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுல ஜீவ கோஸ்வாமி தம்பியின் மகன். வயது வித்தியாசம், மற்றவங்க எல்லாம் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி. இவர் சின்ன வயதிலேயே வைணவ சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு கற்று தேர்ந்து மாபெரும் பண்டிதராக மாறிட்டார் ஜீவ கோஸ்வாமி சின்ன வயதிலேயே. ஏன்னா வைணவர்கள்லயே தலை சிறந்தவர்களாக பெரியப்பா சித்தப்பா ரூப சனாதன் திகழ்கிறார்கள். அதுல வைணவ சமுதாயமே அவர்களை வணங்குகிறது. அவ்வளவுக்கு எளிமை அவங்களுக்கு.
ரூப கோஸ்வாமிக்கெல்லாம் அவ்வளவு எளிமை. ஒரு முறை அந்த ஊர் வழியா வந்த ஒரு பண்டிதர் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் பண்டிதர்கள் ஞானத்தை வைத்து வாக்குவாதம் செய்து ஜெயிப்பாங்க. ஒரு மனிதனுக்கு மற்றவர்களை விட ஏதாவது சிறப்பு அதிகமாக இருந்தால் அதனால எளிமை அதுதான் இருக்கணுமே தவிர அகந்தை இருக்கக்கூடாது. நான் மற்றவங்களை விட நல்லா பாட்டு பாடுவேன், இல்லைன்னா சமைப்பேன், இல்லைன்னா வேற ஏதாவது சேவை செய்வேன், மற்றவர்களுக்கு இல்லாத திறமை நமக்கு ஏதாவது கடவுள் சித்தமாக்கி இருக்கிறார் அப்படின்னா அதுல எளிமை வர வேண்டுமே தவிர அகந்தை வரக்கூடாது. அப்ப இந்த பண்டிதர் என்ன செஞ்சாரு, அவருக்கு என்ன வேலைன்னா ஊர் ஊரா போய் அவருடைய திறமையை வெளிக்காட்டுவார். எல்லாரையும் சமஸ்கிருதம் அந்த மாதிரி ஞானத்துல தோற்கடித்து அவர் பெருமை அடைந்து கொள்வார். இப்ப நம்ம கூட வகுப்புல சில பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பது பலவிதம். உண்மையை அறிந்து கொள்ள கேள்வி கேட்பது, உபன்யாசகருக்கு எவ்வளவு தெரியும் என்று சோதிப்பதற்காக கேள்வி கேட்பது, நம் திறமையை வெளிக்காட்டுவதற்காக கேள்வி கேட்பது, இப்படி பலவிதமா கேள்வியே பலவிதமா இருக்கும். சில நேரத்துல குருமார்கள் சீடர்கள் கேள்வி கேட்கும் போது பதிலே சொல்லாமல் அமைதியாக இருந்து விடுவார். அதுக்கு பொருள் உன் கேள்வி தப்பு அப்படின்னு. ஒரு நாத்திகருக்கு தலைவர் அவர். 1970 ரொம்ப புகழ்பெற்று இருந்தார். அவர் பேர் ஏடி கோவூர் அப்படின்னு பேர். அவர் இந்தியக்காரர், இலங்கையில போய் தஞ்சம் புகுந்து விட்டார். அவர் ஒரு முறை கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வினா, கடவுளுக்கு அவரால் தூக்க முடியாத ஒரு கல்லை படைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. கடவுளுக்கு அவராலேயே தூக்க முடியாத ஒரு கல்லை படைக்க முடியுமா? இதுக்கு என்ன பதில் சொல்றது? முடியும்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம், முடியாதுன்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம். அப்படி ஒரு கேள்வி. கேள்வியே தப்பா இருக்கு. அழகான ஒரு அசிங்க பெண்ணை காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. கேள்வியே தப்பா இருக்கு. முரண்பாடான விஷயங்கள். அப்போ இந்த பண்டிதர் ஊர் ஊரா பயணம் செய்து தன்னுடைய சிறப்பை உலகத்திற்கு நிலைநாட்டுவதற்காக வாக்குவாதம் செய்வார். அப்ப விருந்தாவனத்துக்கு வந்தாரு ரூப கோஸ்வாமி மகா பண்டிதர். அவர்கிட்ட வந்தாரு, எனக்கு உங்க கூட கொஞ்சம் கலந்துரையாடல் நடத்த வேண்டும் அப்படின்னாரு. ரூப கோஸ்வாமிக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பேச வர்றதே அவருடைய திறமையை வெளிக்காட்டுவதற்குத்தான், அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. உடனே ரூப கோஸ்வாமி என்ன செஞ்சிட்டாரு, ஓலையில நான் தோத்து போயிட்டேன் எழுதியே கொடுத்துட்டார். நம்ம கூட சில நேரத்துல தேவையில்லாத விஷயத்துல வாக்குவாதம் செஞ்சு பிடித்த முயலுக்கு 3 காலுன்னு கடைசி வரையும் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கே நல்லா தெரிய தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டோமே, தோத்து போயிடக்கூடாதே, முரண்ட பிடிவாதம் பிடித்துக் கொண்டு அந்த தேவையற்ற தலைப்பை நாள் பூரா பேசிக் கொண்டிருக்கும். ரூப கோஸ்வாமிக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை. அவர் உடனே நான் தோற்று போய்விட்டேன் அப்படின்னு ஓலையிலே எழுதி கொடுத்துட்டார். அந்த பண்டிதர் ரொம்ப சந்தோஷமா, என்ன இவர் பயந்துட்டார் போல இருக்கு, பேச்சுவார்த்தைக்கே வரல, எழுதி கொடுத்துட்டாரே, ரொம்ப சந்தோஷமா போறார். அதை பார்த்த உடனே ரூப கோஸ்வாமி அந்த சின்ன குழந்தை ஜீவ கோஸ்வாமி என்ன செய்யறாருன்னா, ஐயா இங்க வாங்க, அந்த ஓலையை வாங்கி கிழிச்சு போட்டார். நீங்க அந்த ரூப கோஸ்வாமிங்கிற மகாத்மா கிட்ட வாக்குவாதம் பண்ண வந்தீங்க, அவருக்கு நேரம் இல்லை,
நான் அவரோட சீடை, முடிஞ்சா ஏன் கூட வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வைணவர் என்ன செஞ்சாருன்னா அவரை வந்து சுக்கு நூறா தோக்கடிச்சிட்டார். அந்த வந்த பண்டிதர் வந்து ஓடியே போயிட்டார் ஊரை விட்டு. அப்ப இந்த ஜீவ கோஸ்வாமி மனசுல என்னன்னா, ரூப கோஸ்வாமியை யாராவது அப்படி தோக்கடிக்கிறது சரியா? போய் சொல்றாரு பெரியப்பா சித்தப்பா கிட்ட, அந்த வந்தாரே அந்த பண்டிதர், அவரை நான் தோற்கடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். நியாயம் தானே இல்லையா? ஆனா ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஜீவா, விருந்தாவனத்தில் வாழும் தகுதியை நீ இழந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி. ஜீவ கோஸ்வாமி செய்தது சரியான செயல்தான். தவறான ஒரு சித்தாந்தத்தை வந்து ஒருத்தர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை வந்து வாதம் பண்ணி தோற்கடிப்பது சரியான வேலைதான். இருந்தாலும் அந்த மாபெரும் வைணவர் என்ன சொன்னார்னா, ஜீவா, பிருந்தாவனத்தில் வாழும் தகுதியை நீ இழந்து விட்டாய். எந்த துறையிலுமே நான் என்ற அகந்தை இருந்துடவே கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு விருந்தாவனத்துல நுழைய முடியாது. அப்ப இவருக்கு ரொம்ப மனக்கவலை ஆயிடுச்சு. ஜீவ கோஸ்வாமி, நான் சரியா தானே செஞ்சேன், விருந்தாவனத்தில் வாழும் தகுதியை இழந்து விட்டேன்னு சொல்றாரே அப்படின்னு ரொம்ப கவலையா அவர் கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்புறம் சில காலங்கள் சென்றது. மறுபடியும் இனி ஒரு நாளைக்கு அவர் பரம வைணவர், அவர் வர்றார் ரூப கோஸ்வாமியை பார்க்கறது. பார்த்துட்டு, நீங்க புதுசா என்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். 2 வைணவர்கள் ஆனந்தமா பேசிக்கிறாங்க, இங்க வாக்குவாதமே கிடையாது. உடனே ரூப கோஸ்வாமி என்ன செய்யறாருன்னா, தான் புதியதாக எழுதிய புத்தகத்தை கொடுக்கிறார். அந்த வந்த விருந்தினராக வந்த வைணவர் அதை படித்து விட்டு என்ன சொல்றாரு, இதுல ஏதோ 1-2 ஸ்லோகம் பிழையா இருக்கிற மாதிரி இருக்கே, நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ரூப கோஸ்வாமி ரொம்ப எளிமையாக நான் திருத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜீவ கோஸ்வாமி அந்த சிறுவர் மறுபடியும் போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு, நீங்க யாரை திருத்துறீங்க? ரூப கோஸ்வாமி பகவானுக்கு நெருக்கமான ஒரு பக்தர். அவர் அவதாரம் பண்ணி இருக்கிறதே பகவானுடைய லீலைகளை பிரச்சாரம் செய்வதற்காக. எங்க அந்த சமஸ்கிருத பிழையை காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிழையை பார்த்தா அதுல பிழையே கிடையாது. அந்த வந்த பரம் வைணவருக்கு பெரிய குற்றபோதம், குற்ற உணர்ச்சி. நான் தப்பு பண்ணிட்டனே, நான் போய் ரூப கோஸ்வாமியை திருத்திட்டனே அப்படின்னு அவர் வருத்தத்தோட போறார். மறுபடியும் ரூப கோஸ்வாமி கூப்பிட்டு சொல்றார், நீ விருந்தாவனத்தில் வாழும் தகுதியை முற்றிலும் இழந்து விட்டாய் அப்படிங்கிறார். நான் என்ன தப்பு பண்ணுனேன்? தவறைத்தானே சுட்டி காட்டினேன். சில நேரத்துல சரி தவறுக்கெல்லாம் இடமே கிடையாது. நம்ம பெற்றோர்கள் இல்லைன்னா நம்ம உறவினர்கள் சில நேரத்துல நம்ம திட்டுவாங்க. நம்ம கூட யோசிப்போம், என்னடா தப்பே பண்ணாம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். செய்யாத தவறுக்காக பிழையை ஏற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் போய் நம்ம எதிர்க்க கூடாது. எதிர்த்தா சில நேரத்துல ஜெயிச்சிருவோம். ஆனா மனதால அந்த மனிதர் நம்மளை விட கொஞ்சம் அகலமாக போய்விடுவார், தொலைவில் போய்விடுவார். சரி தவறுக்கு இடம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில பக்தர்கள் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து உணர்ந்து விட்ட ஜீவ கோஸ்வாமி என்ன செய்யறாரு, நான் இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன், பிருந்தாவனத்தில் வாழும் தகுதியை இழந்து விட்டேன்னு சொல்லி யமுனை கரையில போய் இந்த முதலைகள் வந்து அப்படி மணல்ல ஒரு மாதிரி ஓட்ட மாதிரி போட்டு அந்த இதுக்குள்ள பொந்து மாதிரி பண்ணி அதுக்குள்ள தங்கிக்கிட்டு இருக்கு. அவர் போய் அதுக்குள்ள இறங்கி படுத்துக்கிட்டார்.
நாள் கணக்காக பட்டினி கிடந்து அந்த ஜீவ கோஸ்வாமி அந்த ஈரமான அந்த ஆற்றங்கரையில அந்த பொந்துக்குள்ள படுத்ததுனால அவருக்கு தோல் சரும வியாதியே வந்துருச்சு. அப்புறம் ரூப கோஸ்வாமி போய் கவலைப்படாத, உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரூப கோஸ்வாமியின் கருணை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜீவ கோஸ்வாமி அந்த இடத்துல இருந்து வந்தார். இந்த உலகில் எந்த உயிரையும் காயப்படுத்தும் அதிகாரம் நமக்கு கிடையாது. காயப்படுத்திட்டோம், இதயத்திலிருந்து கிருஷ்ண பகவான் இறங்கி போய்விடுவார். புல்லை விட எளிமையாகவும் மரத்தை விட பொறுமைசாலியாகவும் எல்லாருக்கும் மரியாதை செலுத்தி எந்த விதமான மரியாதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் நாம ஜபம் பகவானுக்கு பிரியமானது. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.